அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் பார்ட் 1. நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கன் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுட்டு இப்போ மசாலா போட்டு நான் பரட்டி வச்சுருக்கேன். இதில் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு, தயிர் ஊற்றி, வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கேன் மசாலா. இதை ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவி செய்வோம். நான் கொஞ்சம் ஊறுனுச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சிக்கன் கிரேவிக்கு அடுப்பு ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுக்கிடுச்சு. இது சூடாகணும்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பரட்டி வச்சுக்கிற சிக்கனை அது கூட சேர்த்துக்கிறோம். நம்ம பரட்டி வச்சிருந்த சிக்கனை அது கூட சேர்த்தாச்சு. மூடி போட்டு வச்சிடும். இதில் நம்ம கருவேப்பிலை, புதினா மல்லி, தக்காளிலாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். அந்த விழுது இது கூட சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, புதினா மல்லி, தக்காளிலாம் அரைச்சி போட்டுட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா வற்றி கிரேவியாக வரணும். கிரேவி நல்லா பேரண்டு வந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம புதினா மல்லி போட்டுப்போம். போட்டு இப்போ இதை மூடி வச்சு சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கிரேவி. இந்த கிரேவியை உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.